உள் திசையை நோக்கி பார்ப்போம். உள் திசை என்பது எது? மனிதனுக்கு உள் திசை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஆத்மா. இந்த ஆத்மாவை நீங்கள் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ளான உன்னுடைய அந்தரங்கத்துக்குள்ள நீங்க கண்ணோக்கமா இருக்கணும். நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் என்பதை அறியக்கூடியவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை கண்டவர் யாருன்னா ஏசாயா. அந்த மகிமையை கண்டவர் உடனடியாகவே ஈசப்பாவியாகிய தன் அந்தரங்கத்தையும் அவன் கண்டான். கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தவர் யார் தெரியுமா? இந்த ஏசாயா. 6ஆம் அதிகாரம் ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். அப்ப ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை எல்லாம் அவன் ஒப்புக்கொள்கிறான். உடனடியாக மனம் திரும்புகிறார். ஏன்னா அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் நடுவிலே வாசம் பண்ணக்கூடியவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் ஏசாயா. அப்ப அசுத்த உதடுகள் உங்கள் நடுவில் இருக்கக்கூடாது, அசுத்த பேச்சுகள் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, உடனடியாக நீசப்பாவியாக தன் அந்தரங்கத்தை கண்டான். ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக மன திரும்பணும். ஒரு சின்ன பாவம் செய்து விட்டாலும் அதை ஆண்டவரிடத்திலே தெரிவித்து மனம் திரும்புதல் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவை போல் இல்லாமல் இருக்கும் நீசத்தன்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் இயேசுவை போல் இருக்கிறீர்களா? இயேசு நமக்கு முன்மாதிரி, மாதிரியாய் காணப்படுகிறார். அந்த மாதிரியை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கிறிஸ்துவை போல குணாதிசயம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்க உள்ளான இதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு? அதாவது நல்லவைகளா, தீமைகளா, அருவருப்புக்குரியவைகளா, ஆண்டவருக்குரியவைகளா என்பதை நிதானிக்க முடியும். எல்லா மனிதர்களும் யோசிக்க முடியாது. எல்லா மனிதர்களும் நான் பாவத்தில் இருக்கிறேனா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தால்தான் நான் பாவத்தில் இருக்கிறேனா, பாவம் இல்லாமல் இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்ப தன் உள்ளான ஆத்மாவை பரிசோதித்தவர் யாருன்னா யோபு பரிசோதித்தார். எப்படி பரிசோதித்தார்? யோபு 42ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் உள்ளான மனிதனை யோசித்து, தன் உள்ளான மனிதனை சிந்தித்து யோபு செயல்படுகிறதை அங்கே வாசிக்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, என் கண்ணானது உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டு தன்னை அப்படியே ஆண்டவருக்கு நேராய் முற்றிலுமாக அர்ப்பணித்தவர் யோபு இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கண்ணோக்குகிறேன். அதனால்தான் சொல்றேன், அந்தரங்கங்களை கண்ணோக்க வேண்டும். ஆண்டவரே நான் பாவியான மனுஷனா, நான் பாவம் செய்தேனா, அந்த பாவம் என்ன, அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறுவது எப்படி ஆண்டவரிடத்திலேயே கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக கூடியவன் தான் ஆவிக்குரிய மனிதன். பார்க்கும் பொழுது இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. உள்ளான தன் அந்தரங்கங்களை கண்ணோக்குகிறவர் இந்த யோபு. அதனால்தான் உம்மை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை கண்டுகொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. அந்தரங்கத்திலே நீங்கள் எதை காண்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகையால் நான் என்னை அருவருக்கிறேன். எதுக்கு அருவருக்கிறேன்? தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே இவர் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்றால், அவர் செய்த பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை நான் உடனடியாக ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அந்த பாவத்திலிருந்து எனக்கு முழுவதுமாக விடுதலை தாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு ஆவிக்குரிய மனிதன் தன் ஜீவியத்திலே மறைந்திருக்கும் பாவங்களை குறித்து தொடர்ச்சியான வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டே இருப்பான். ஆவிக்குரியவன் தொடர்ச்சியான வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டே இருப்பான். அவன் இருளுக்குள்ளே இருக்க மாட்டான். வெளிச்சத்தில் இருக்கிறவன் இன்னும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பதற்குரிய காரியங்களை பார்ப்பான். அதான் ஆவிக்குரியவன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். தேவ வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். எதற்கு? தன்னை சரி செய்து கொள்ளும்படியாக, தன்னுடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொண்டு மனம் திரும்புதல் அடைய வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை அவர்கள் பின்னோக்கினார்கள். நீங்கள் இந்த இடத்திற்கே வந்திருக்கிறீர்களே, தேவ வசனத்தை கேட்கும்படி, ஆண்டவரிடத்திலே நெருங்கும்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
அதற்கு கீழே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த பேதுருவை இவரே போய் கூப்பிடுகிறார். 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்கள் தேவனை தேடவில்லை, ஆனால் இவரே தேடி சென்றார். தேடி சென்று அங்கே நடக்கிற சம்பவங்களை அடுத்தடுத்து நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. முதலாக பாருங்க, பேதுருவை தேவனுடைய சீஷராய் மாற்றுவதற்கு முன்பாக அவர் செய்கிறது, பேதுருடைய படகுல ஏறினாரு, ஏறி உக்காந்தாரு, அதை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் தண்ணியில உடும்படியா கேட்டுக்கொண்டார். பேதுரு அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆமென் சொல்லலாமே. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க என்ன நடக்கும்னா கீழ்ப்படிதல் உண்டாகும். ஆண்டவரிடத்திலே நாம் சென்றோம் என்றாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வாறு ஆவிக்குரிய மனிதன் தன் ஜீவியத்திலே மறைந்திருக்கும் பாவங்களை குறித்து தொடர்ச்சியான வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டே இருப்பான். நீங்கள் பாவத்திலே இருப்பீர்கள் என்றால் அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? வசனத்தை கேட்க வேண்டும். வசனம் மாற வைக்கும். விடுதலையாக்குவது எது? தேவ வசனம், தேவ ஆவி. தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனிதன் மீண்டும் மீண்டுமாக பாவத்திலே விழுவதிலே, அப்படி விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலை வரும் பொழுது தன்னைத்தானே யோசித்து அறிந்து அதில் விழாதபடி எச்சரிக்கையாயிருப்பார். அருமையானவர்களே, யோவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பாருங்க, அவன் என்று இந்த இடத்துல சொல்லக்கூடாது, அவர். ஏன்னா தரிசனத்தை கண்ட ஒரு தேவ மனிதன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல யோவான் கூறுகிறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். எதுக்கு செத்தவனை போல விழுந்தேன்? மனிதன் என்பவன் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி வைக்கும் பொழுது அவரை பார்த்தாலே, கண் என்னப்புல அவரை நோக்கி பார்த்தாலே செத்தவனை போல ஆக வேண்டும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். நாமோ பாவத்திலிருந்து தேவனுக்குள்ளாக கடந்து வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப சபையை தேடி வந்திருக்கிற நீங்கள் பரிசுத்தவான்கள். நீங்கள் யார் அப்படின்னா ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய மனுஷிகள். அப்ப உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும், உங்களை ஆண்டவருக்குள்ளாக ஒப்புவிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தரிசனத்தை காமிக்கும் பொழுது, ஐயோ நான் செத்தவனை போலே என்று அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்திலே அவன் விழுந்து கிடந்தான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை இந்த யோவான் மீது வைத்தார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தான் அவர், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவன் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தான் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிருள்ளவனாய் உன்னை எழுப்புவேன். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான், விழுந்து போக மாட்டான். அப்படி விழுந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார், தூக்கி விடுவார். ஆமென். விழுகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தூக்கி விடுகிறார். செத்தவனை போல ஆன இந்த யோவானை கர்த்தராகிய தேவன், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ செத்து போவதில்லை என்று உயிரோடு வைத்தார். எனவே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளே நிதானித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுது நீங்கள் உங்களை பரிசோதித்து பாருங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்றால் உலக காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருப்பீர்கள். ஆவிக்குரியவன் உலக காரியங்களுக்கு வழி தவறி எனப்பன சொல்லுவதில்லை. அல்லேலூயா. தேவனே வழி, இயேசுவே வழி. அவருடைய சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னபடியே செய்வீர்கள். எனவே தேவனோடு தொடர்ச்சியான தொடர்பு உடையவன் மறுரூபம் அடைவான். தன்னை தாழ்த்துகிறவன் தான் அவன். நீங்க ருசி பார்க்கிறீங்களா ஆண்டவருடைய வசனத்தை? ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். பரிசுத்தத்திலே அலங்காரம் இல்லாமல் இருப்பவன் என்றால் ஆடை இல்லாமல் இருப்பவன். பரிசுத்தத்திலே ஆடை இல்லாமல் இருப்பவன்
ஆண்டவருக்கு முன்பாக நிர்வாணியாய் நிற்கிறான். ஆதாம் நிர்வாணியாய் இருந்தான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருக்கு மகிமை செலுத்துங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்க. அலங்காரம் வேணும். எந்த அலங்காரம்? பரிசுத்தம் என்னும் அலங்காரம். சீவி முடிச்சு சிங்காரிச்சு என்ன அப்பனா அப்படியே பாவத்திலே விழுகிற மனுஷியா இருக்கக்கூடாது. நிர்வாணியா இருக்கிற நிலைமையோடு இருக்கக்கூடாது. பாவத்தோடு புணர்கிறவர்களா இருக்கக்கூடாது. பாவத்தோடு சயனிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்களே, ஆவிக்குரியவர்களே, நீங்கள் வீழ்ந்து விடாதபடி எச்சரிக்கையா இருங்கள். பரிசுத்தத்தில் அலங்காரம் இல்லாமல் ஆடை இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு முன்பாக நிர்வாணியாய் நிற்பதற்கு ஒப்பா இருக்கிறது. ஆகவேதான் ஆவிக்குரிய மனிதன் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தன் மனசாட்சியை எப்பொழுதும் சுத்தமுள்ளவைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 24:16 வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுடைய இந்த உள்ளான மனுஷன் இருக்கிறான் அல்லவா, அதுதான் மனசாட்சி. அந்த மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த மனசாட்சி ஆண்டவருக்கு முன்பாக ஏற்புடையதா இருக்கிறது. மனசாட்சி தான் ஆண்டவர் உங்களுக்கு தோழர். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்றால் அந்த மனசாட்சியிலே பேசுவார். அந்த மனசாட்சி உங்களுக்கு தோழமையா இருக்கிறது. எப்போதும் சுத்தமுள்ளவர்களாக வைத்துக் கொள்ள நாடுகள் என்ற வசனத்தை வாசிக்க முடியும். வாசிக்கலாம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று யாராவது சொல்லுவார்கள். உங்களை நீங்க நிதானிச்சு பார்த்து, மனசாட்சியில் ஆண்டவர் இருக்கிறார். அது ஆவிக்குரியவர்களுக்கு இருக்கிறார். ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷிக்கு ஆண்டவர் உள்மன சாட்சியை தந்திருக்கிறார். அந்த மன சாட்சியின்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். ஒரு வியாபாரி அதிக பணம் சம்பாதிக்க தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்து கொள்ளுகிறார். அதுபோல ஒரு ஆராய்ச்சி செய்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி செய்திடும் அந்த விஞ்ஞானி புதிய கண்டுபிடிப்புகளுக்காக தன்னால் இயன்ற முயற்சிகளை அவன் செய்வான். அதுபோல ஆவிக்குரிய மனிதன் தன் மனசாட்சியை எப்பொழுதும் சுத்தமுள்ளதாய் காத்து கொள்ள வேண்டும். சுத்தமுள்ளதாக தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளுக்கு நாள் நான் வளர்ச்சி அடைகிறேனா, நாளுக்கு நாள் நான் பலன் அடைகிறேனா. என் கைப்படையன் அப்பனா எழுதி வைத்த நிறைய காரியங்கள் உண்டு. 2004 எழுதியிருக்கிறேன். 2005 என்னப்பனா மோசையை குறித்து, ஜலத்தினால் தூக்கப்பட்டவன் தேவனின் நண்பன் என்ற காரியத்தை நான் எழுதியிருக்கிறேன். அதே போல இது 2006 எழுதுறது எசேக்கியேல் யெகோவா பலப்படுத்துகிறார் என்ற காரியத்தை என் கைப்பட எழுதின காரியம் உண்டு. 2007 என்னப்பனா எழுதியிருக்கிறேன். அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து என்னப்பனா எழுதி வைத்திருக்கிறேன். இப்ப 2004, 5, 6, 7 நான் எப்படி வளர்ச்சி அடைந்தேன் என்பதை குறித்து நான் சிந்தித்தேன். இப்பொழுது 2024 என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளிலே வளர்ச்சி அடைகிறான். எனவே இந்த யோவானுக்கு ஆண்டவர் எழுதுவை என்று சொன்னார், தேவ பிள்ளைகளுக்கு எழுதுவை என்று சொன்னார். அந்த எழுதப்பட்டவைகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நான் சொல்லுவதை உன் கைப்பட எழுதிவை அப்படின்னு. இன்னைக்கு நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான ஒரு டைரியிலே ஆண்டவருடைய வசனங்களை என்ன உங்களுக்கு முன்பாக இந்த 2024 ஆண்டவர் சொல்லுகிறதை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவைகளை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கமாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், என்னை நான் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறேன். நான் முந்தின மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தேன், இந்த பிந்தின மனிதனாகிய ஆதாம் எனக்குள்ளே வந்த பிறகு என்னுடைய முந்தின பொல்லாத கிரிகள் அழிக்கப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்படுகிற காரியத்திலே இருக்கிறேன், பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைகிற காரியங்களிலே நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடவன். அல்லேலூயா. எனவே இந்த இடத்துல நான் சுட்டி காமிக்கிறது என்னன்னா, ஆவிக்குரிய மனிதர்களாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும். தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் அதற்காக மேற்கொள்ள வேண்டும். ஒரு சயின்டிஸ்ட்
அந்த யோசனையிலே இருப்பான். கண்டுபிடிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவு பண்ணி கொண்டே இருப்பான். ஒரு வியாபாரி என்ன பண்ணுவான்? தன்னுடைய பெருக்கங்களை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், அதாவது தன்னுடைய சம்பாத்தியங்களை எப்படி என்ன பண்ணா இன்னும் பெருக்கணும், எப்படி நம்ம மனிதர்களால் புகழப்பட வேண்டும் என்பதை குறித்தே ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா ஆவிக்குரிய மனிதர்களாகி நீங்கள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? நீங்கள் வளர்ச்சி அடைகிற விஷயம் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காமித்துக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரியவர்கள், நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்களா? ஆவிக்குரியவன் மற்ற விசுவாசிகள் தங்கள் ஜீவியத்தில் ஒரு பொருட்டா எண்ணாத பகுதியிலும் வெளிச்சம் பெற்றவனாய் தன்னை கழுவி கொண்டு தொடர்ச்சியாக தன்னை நியாயம் தீர்த்து வாழ்ந்திடுவான். நான் எப்படி வாழ்கிறேன்? ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை நானே நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா சொல்லலாமே. தவறு செய்த பிறகு கண்டிப்பா இது தவறுன்னு தெரியுது. தவறு செய்த உடனடியாக ஆண்டவரே நான் குற்றவாளி என்பதை நான் எனக்குள்ளே தீர்மானித்து ஆண்டவரிடத்துல போய் நிக்கிறேன். அப்ப நியாய தீர்ப்பு கற்றடத்திலிருந்து வருவதற்கு முன்பாக உன்னை கரெக்டா நீ நியாயம் தீர்த்துக்கொள். உன் கண்ணில் துரும்பு இருந்தா அதை எடுத்து போட்டு, மற்றவன் கண்ணில் இருக்க துரும்ப அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உன் கண்ணில் இருக்க துரும்ப முதலாவது எடுத்துக்கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டனா மனசாட்சியில சரியா இருக்கிறவன். மனசாட்சியில சரியா இருக்கிற நீங்கள் உங்களை நியாயம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். எதற்கு? மற்ற விசுவாசிகள் தங்களுடைய ஜீவியத்துல நினைச்சு பார்க்கிறாங்களோ இல்லையோ, நீ விசுவாசியா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி சீசர்களா இருப்பீர்கள் என்றால், உங்களை எல்லா பகுதியிலும் யோசித்து பார்த்து ஆண்டவராகிய தேவனே வெளிச்சம் பெற்ற என்னை இன்னும் கழுவி அருளும் ஆண்டவரே, இன்னும் நான் பிரகாசிக்கணும், தொடர்ச்சியாக தன்னை நியாயம் தீர்த்து வாழ்ந்திடுவான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு டியூப் லைட் என்ன பண்ணா போடப்பட்டிருக்கு, ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் என்ன பண்ணா துடைக்காமே இருக்கீங்க, அது வெளிச்சம் கொடுக்கறதா? அந்த டியூப் லைட் மேல என்ன பண்ண இருக்கிற அந்த தூசிகளை கொஞ்சம் தொடச்சா இன்னும் பிரகாசம் ஏற்படுமா இருக்காதா? நீங்கள் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருக்காக. ஆனால் அழுக்கானது ஆட்டோமேட்டிக்கா மாசடைகிறது. அதாவது நம்ம பாவத்தை தேடி போகல, பாவமானது அங்கங்க இருந்து என்ன பண்ணா வருகிறதை நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவி கொண்டே இருக்கணும், பளிச்சுன்னு நம்ம மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு துணிக்கு என்னன்னா பளிச்சென்று மாட்டுவதற்கு எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பவுடரை போடுங்க, இந்த சோப்பை என்ன பண்ண போடுங்க என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய முகத்தை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். கண்ணாடிக்கு முன்னாடி உங்க முகத்தை போய் பார்த்தீங்கன்னா நீங்க பிசாசா நிக்கிறீங்களா, அல்லது கண்ணாடி முன்னாடி நீங்க நிற்கும் போது நீங்கள் தேவனையே உரித்தவர்களாய் அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய பின்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சாயலின்படி இருக்கிறீர்களா என்பதை கண்டுகொள்வதற்கான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு முன்னாடி நான் போய் நின்னேன்னா பேயாட்டம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்துல சிந்தித்து பாருங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நான் இருக்கும் பொழுது ஆகா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் தான் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைப்புல அந்த சாயல்ல நம்ம இருக்கணும். அவர்கள் தான் ஆவிக்குரிய குணாதிசயத்தை கொண்டவர்கள். எனவே நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களா இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய மனுஷி அல்லது ஆவிக்குரிய மனுஷன் தான் தேவனுக்கு வலிமை உள்ளவனாக விளங்குவதற்கு தடையாய் நிற்கும் அநேக காரியங்களுக்காக தன் உள்ளான ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் மறித்திட வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவருக்குள்ளாக மரித்த நிலைமையில இருக்கிறேன், மரித்த நிலைமையில இருந்துகிட்டு ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமே. எந்த மரித்த நிலைமையில இருந்துகிட்டு? இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மரித்திட வேண்டும், டெய்லி மரிக்கணும், டெய்லி அவரை சுமந்து சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு விருப்பம், அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து புரிந்து கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை இந்த சரீரத்துல நான் சுமந்து திரிகிறேன். பவுல் அப்படிதான் சுமந்து திரிந்தார். எதை? கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவர் சுமந்து திரிந்தார். ஏன்? மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காக. மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவருடைய மரணத்தை சுமந்து செல்கிறேன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால், அவர் ஜீவனுள்ளவர், அவர் மரித்தார், உயிர்த்தார், அதை அறிவிப்பதற்கு ஏதுவாய் என்ன சுமந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆவிக்குரிய மனுஷர்களா இருக்கக்கூடியவர்கள் அனுதினமும் தன் ஜீவிய பாதை முழுவதும் சிலுவையை சுமக்கும் பாதையாய் மாற வேண்டும்.
சிலுவையை சுமக்கும் பாதை உங்களிடத்துல இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆவிக்குரியவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, ஒரு ஆவிக்குரியவர்கள் உன்னதமானவைகளை மட்டும் நோக்கி அவர் சொன்ன பாதையிலே போவார்கள். எனவே ஆவிக்குரிய மனிதர்களாய் நீங்கள் அனுதினமும் இருக்கிறீர்கள் என்றால் அந்த ஜீவ பாதையை பிடித்துக் கொள்ளுங்கள். அழிவின் பாதை அல்ல, அகாலமான பாதை அல்ல, மரணத்தின் பாதை அல்ல, நித்திய ஜீவனுடைய பாதை என்று இருக்கிறது. முழுவதும் நீங்கள் அந்த பாதையிலே பிரவேசிக்கும் பொழுது சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்கும். கிறிஸ்துவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரியும் நிலைக்கு வந்து விடுவீர்கள்.